ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவனை துதித்து ஒரு பாடல் பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம், இந்த மகிழ்வோம் இயேசு ராஜன் சொந்தமான அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். Amen.
என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
சாட்சிகளின் நேரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சி சொல்லுங்க. சோதரம் கர்த்தர் சாட்சியாக கொடாபடி நன்றி. இப்போது நிர்மலாவாக திருவை எப்போதும் நம்மளை பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார். தேவன் இவ்வளோ அதிசய அற்புதம் செய்கிறது. 3 மாதமாக கண்ணு மணி இமை போல நம்மளை பாதுகாக்கிறார், ஜீவனை கொடுக்குறாரு, பலத்தை கொடுக்குறாரு, நமக்கு நல்ல மகத்தமான வார்த்தை கொடுத்துக்கிறாரு, ஊழியக்காரருக்கு விசுவாசி கொடுத்து சபையை கொடுத்துக்கிறாரு. போதாத நன்றி நன்றி, எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. போன வாரம் நான் வேலைக்காம தச்சு முடிச்சுட்டு போய் ஜிதிரிக்கா போய் கிராஸ் பண்ணுறேன். எல்லா வண்டியும் ஸ்டாப்பாக நிறுத்தி போகிறாங்க. ஒரு பைக்காரன் பக்கத்தில் ஒரு செகண்ட் தான் அப்படியே வந்து போனோம். அப்புறம் எல்லாரும் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு செகண்ட் தான் தேவன் வந்து எவ்வளோ பாதுகாத்து உயிர் பிச்சை கொடுத்து நடக்க வைக்கிறாரு, ஜீவனோடு வச்சுக்கிறாரு. அந்த பைக்கார் அவ்வளோ ஸ்பீடாக வந்தான். எல்லா வண்டியும் நிற்குது, அவன் மட்டும் வந்துதான் பக்கம் ஒராஞ்சிட்டு போனான். தேவன் தான் எனக்கு பாதுகாத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, போக வரவையெல்லாம் பாதுகாக்கிறாரு. எவ்வளோ நம்ம வந்து ஜபத்துக்கு வந்து போகிறோம், எந்த இதுவும் நமக்கு தீர்வு வராது. ஜாக்கிரதையோட தேவன் கொண்டு போய் நம்மளே கொண்டு வந்து சேர்க்குறாரு. அது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா பேத்திக்கு சாலையோட பிள்ளைக்கு கூட ஜெபிச்சோம். வாசையாக ஜெபிச்சவர் சர்ச்சிலே நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஜெபிப்போம், போன் மூலியமாக ஜெபிச்சோம். கர்த்தர் குழந்தைக்கு பெரிய ஆபத்து வந்து கட்டிலிருந்து விழிச்சாரு. அது நான் போன வாரம் போல பிள்ளைய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போனேன். முந்தின வாரம் போனேன். திடீர்னு கட்டு போட்டு இருந்தாங்க, அந்த ரோஸ் கலர். அது இருந்தால் தாம்மா கொஞ்சம் குழந்தை தாங்கி நடக்கும், வலி இருக்காதுன்னு சொன்னாங்க. அது நான் போனேன். இப்போ பரவாயில்ல, புள்ள நடக்கிறான். என்னன்னா கொஞ்சம் தாங்கி நடக்கிறான். அதான் ஒன்று, வேற ஒன்றும் இல்லை, எந்த இது இல்லை. அதை தாங்கி நடக்கிறது கூட இல்லாதபடி பிள்ளைய பாதுகாக்கணும், வழிநடத்தணும். எவ்வளோ ஆபத்துக்கு பிள்ளைய ஜபத்தினால தான் நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஒரு குறிப்புக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜபத்துக்கெல்லாம் தேவன் வந்து பதில் கொடுக்குறாரு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வாசையா கூட ஜெபிக்கிறாரு, எப்பவுமே ஜெபிக்கிறாரு. ஒவ்வொரு வியாதிக்காருக்காக நம்ம வந்து ஜெபிக்கிறோம், விடுதலை கொடுக்குறாரு. அவரு ஜெபிக்கிறது நம்முடைய இது. கிருபியால பிள்ளையை பாதுகாத்தாரு, கொஞ்சம் தாங்கி நடக்கிறான். அதான் ஒண்ணு, அதுவும் சரிப்படுத்துறாரு. நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கிறார். தேவனுக்கு கொடான கொடி நன்றி. கிருபியால ஒவ்வொரு காரியம் நம்ம ஜபத்துல வச்சிருக்கிறோம். அது கூட சுகமாக்குவாரு. நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறேன். என் கையில கூட பிள்ளைய பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனேன். சரி ஆயா பார்த்துக்கோ, இது மாதிரி கை ரொம்ப வெடிச்சு போயிடுதுன்னு சொன்னேன். சரி நான் பார்க்க கூடாதுன்னு அந்த கொரோனால வந்து நான் டாக்டரை பார்க்கல, மாத்திரை பார்க்கல, எதுவுமே தரல, பார்க்கல. தேவன் வந்து சுகத்தை கொடுத்தாரு. ஜபத்தாலே ஒரு நாள் வழி நடத்தினாரு. இப்போ ஜபம் தான் எனக்கு,
ஒன்று டாக்டரை விட பெரியவர் அவரு. சரி இது ஸ்கின் டாக்டர் தான், அங்கே தான் பையனுக்காக பார்த்தோம். சரி நம்மளும் காட்டலான்னு காட்டினேன். இது உங்களுக்கு போகவே போகாதுமா, நீ சோப்புலேயே கை வைக்கக்கூடாது, துணி துவைக்கூடாது, சாமான் கழுவக்கூடாது, அது இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு போகும்னு சொன்னேன். இல்லைப்பா எங்கள் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார், கைக்கு ரொம்ப இதுவாயிட்டா மீதி நான் தான் செய்துக்கிறேன், நீ அதுக்கு கொஞ்சம் இதுவாக பார்த்துக்குமா, ஏன்னா இது போகாது அப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர்மா சரி ஒரு ஆயில்மெண்ட்டு மாத்திரை நிறைய எழுதி கொடுத்தாங்க, வாங்கலை. நான் ஃபோன் பண்ணி கேட்டால் மாத்திரையே வாங்காத அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு அவர். வாங்கக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணி. சரி இந்த வலி எனக்கு தாங்க முடியல, எரியுது, அப்படியே வெடிச்சு போயிட்டு எரியும், சாப்பிடவே முடியாது. அதனால சரி நம்ம வாங்கிக்கலான்னு அவங்களுக்கு சொன்னதுக்காக நான் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தேன். சரி நம்ம வலிக்காக நம்ம வாங்கணும், கையில வேலை செய்யணுமே, யார் செய்வான்னு சொல்லிட்டு 4 மாத்திரை தான் வாங்கினேன். தேவன் 2 மாத்திரையே எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதிக மாத்திரை எதுனாங்க அந்த டாக்டர், நான் வேணான்ட்டு 4 மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். 2 மாத்திரை போட்டேன், அதுலேயே தேவன் சுகத்தை கொடுத்தாரு. என் கை எவ்வளோ இதுவாக இருந்துப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத நான், ஏசப்பா எனக்கு அந்த மாதிரி எடுக்கும்போது கூட என் காலெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். எனக்கு அழுகுறாங்களே, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் புண்ணோடு இருக்குன்னு எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவனானதெல்லாம் முறையிட்டேன். அந்த மாத்திரை தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்த தேவன் தான், நான் அவர்தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வடிப்புக்காக நான் போனேன். 8 வருஷமா 4-5 வருஷம் நான் டாக்டரை மாத்திரை எதுவுமே சாப்பிடல. என் தேவனை தான் நம்பியிருந்தேன், என் தகப்பனை தான் நம்பியிருந்தேன். இது ரொம்ப முடியல, கை எரியுதுன்னு சொல்லிட்டு சப்பா என்னை மன்னிச்சுக்கோ, இந்த மாத்திரை 4 மாத்திரை தான் நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு 4 மாத்திரை தான் வாங்கினேன். 2 மாத்திரையே என் தேவன் சுகத்தை கொடுத்தாரு. என் கை எப்படி இருக்குது பாருங்க, ரொம்ப கஷ்டத்தோட பாக்குறீங்களா என்னன்னு கேட்பாங்க. என் தேவன் தான் தழும்புலால குணமாக்கினார். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், மாத்திரோட என் தேவன் தான் சுகத்தை கொடுத்தாரு. ரொம்ப கஷ்டத்தோட கண்ணீரோட நான் ராமன் எடுக்கும்போது கூட காலை கழுவும்போது ஏசப்பா எனக்கு தழும்புலால குணமாக்கு, பிள்ளைங்க கழுவுறாங்க, ரொம்ப புண்ணா இருக்குது, அது சலிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தோட நான் ராமன் என் தேவன் ரொம்ப சுகத்தை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு. கொடான கொடி நன்றி. ஒவ்வொரு காரியமும் என் தேவன் ஜபத்துல இருக்கிறதுனால எல்லாமே நான் பெற்றுக்கொள்ள என் தேவனுக்கு தான் தெரியும். கணவரோட ஜீவனோட பலத்தோட வச்சுக்கிறான். அவருடைய கிருபை தான் நடக்கிறது, போட்டு வர்றதெல்லாம். என் தேவன் இல்லைன்னா நான் கிடையாது. அவரால் தான் ஜீவிக்கிறோம். ஒவ்வொரு காரியம் அற்புதம் செய்யறாரு. சபையில விட கத்தார் சோத்துல ஒவ்வொரு ஜபத்துக்கும் வியாதிக்கார செவிக்கிறோம், விடுதலை கொடுக்குறாரு. எப்போதும் நாங்க ஜபத்துல இருக்க முடியாது. என் தேவன் ஆயத்தமாக உலகத்து காரியம் உலகத்துக்கு போகாதபடி எப்போதும் ஓடி ஜெபிக்கிற பிள்ளைய எங்களுக்கு தாகத்தை உண்டு கொடுத்தணும். கூட நன்றி பாசைய ஜெபிச்சு விசுவாசிங்க ஜெபிச்சு எல்லோரும் செவகம்மனா ஜெபிச்சு பதில் கொடுத்தாரு. நன்றி நன்றி. அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் தாங்கி நடக்குது. நேரம் எகிரி குதிக்காதம்மா அப்படின்ற டாக்டர் சொன்னாருல்ல, எனக்கு கோணியாதான் இருக்குன்னு சொன்னாருல்ல, அப்படி சொல்லாத, ஏசப்பா சுகத்தை கொடுத்தாரு, நான் நல்லா ஆக்கிடுவாருன்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். நல்லா கொஞ்சம் தாங்கி நடக்கிறேன். அது கூட இல்லாமபடி போகணும். கோடான கோடி நன்றி. சாட்சி ஆசீர்வதி. சாட்சி சொல்லுங்க. நாளைக்கு சிஸ்டர் செகண்ட் ஃபீஸ் டேர்ம் கட்டுறாங்க. அதனால வேலைக்கிழமை என்னை ஃபோன் பண்ணி ஒரு செக் கொடுத்தாங்க. செக் என்ன பண்ணேன், நான் எடுத்துன்னு பேங்க்ல என்ன பண்ணிட்டேன், செக்கில் இருக்க அக்கௌண்ட் நம்பரையும் செல்லான்லையும் எழுதி நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்குள்ள அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணுறோம், மெசேஜே வரல. சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு எனக்கு ரிசிப்ட் காமிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அன்றைக்கி எனக்கு ரிசிப்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன். எனக்கு அக்கௌண்ட்டில் காசே வரல. திரும்பி மறுநாள் வெள்ளிக்கிழமை வெயிட் பண்ணியிருந்தோம், வரவே இல்லை. இவர் சொன்னார் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. திடீர்னு நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு யோசனை என்னோட அக்கௌண்ட் பேங்க் புக் எடுத்து பார்த்தா இந்த அக்கௌண்ட் நம்பர் வேறையா இருக்குது. உடனே நானும் கிறிஸ்டின் அக்காவும் போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னும் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். தேவன் யார் முன்னாடி வைக்கப்பட்டு போகக்கூடாது. திரும்பி அந்த சிஸ்டர்கிட்டே எங்களால் போக முடியாது. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டைமிங் இருக்கு. திரும்பி எங்களால் சிஸ்டர்கிட்டையும் போக முடியாது. சரின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். தேவன்
தேவன் வந்து யார் முன்னாடி வெட்கப்பட்டு நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எனக்கு சங்கீதாக்கா ஃபோன் பண்ணாங்க ப்ரேயருக்கு. இந்த மாதிரி போறதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் கிறிஸ்டினாக்காவும் போனோம். பேங்க்ல போய் இந்த மாதிரி சொல்லுங்க, யாரும் எதுவுமே பேசல. இந்த சார் எழுந்து போயிட்டு டிராவுல இருந்து எங்களோட செக்கும் அந்த செல்லான் எடுத்து வந்து கொடுத்தாரு. கொடுத்து வேற செல்லான் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு 5 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாங்க. என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துல காசு வந்துச்சு. உடனே ஜிபே ஸ்கூல் அக்கௌண்ட் ஜிபே பண்ணிட்டு ரிசிப்ட் எடுத்துட்டு அன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துட்டேன். தேவன் வந்து யார் முன்னாடி வைக்கப்படுத்தாலும் அந்த சூழ்நிலை நாங்கள் போன சூழ்நிலையே வேறையா இருந்தது. ஆனா வரும்போது என் தேவன் சூழ்நிலையெல்லாம் மாற்றி கொடுத்தாரு. என் தேவனுக்கு நன்றி. சாட்சி நம்ம யாரும் வேண்டிட்டு காணிக்கை பாடல் பாடல் செய்யணும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை காலையிலும் மாலையிலும் பாடல் சேர்ந்து பாடலாம்.
வார்த்தைக்கு நான் கடந்து செல்வது முன்பாக நம்முடைய தேவனால் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனம் நான் வாசிக்கிறேன். பக்கம் 452. கீழையாத்தின் குடிகளிலே ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித்தின் ஆற்றண்ணியில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே என்னை போஷிக்க காகங்கள் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டிடுவேன் என்றார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்க ஜீவன் உள்ளவரே, எங்க ஜீவாதிபதியே, பரிசுத்த ஆவியானவரே, ஜெயபலமானவரே, ஜெய கிறிஸ்துவே, மாறாதவரே, மகிமையானவரே, மகத்துவம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, மக நன்றியோட துதிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வார்த்தையோடு உங்கள் ஆசீர்வாதத்தை கூட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். விலையேற பெற்ற கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அன்பின் கருத்து ஒப்பு கொடு. ஒவ்வொரு இருதையும் செவி விட்டு செயல்பட்டோம். எங்களுக்கு தாவே வார்த்தையை தாவே அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களை போஷித்து நடத்தும். கிருபையா நடத்தி காத்தல் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. உட்காரலாம். இந்த செய்தியை எல்லாரும் இரும்புறீங்க. என்ன சூழ்நிலை பார்த்து அது மாதிரி சூழ்நிலை மாத்திங்க. ஏசி வாங்கணும்னா ஆஃப் பண்ணுங்க. நிறைய பேர் இரும்புறீங்கன்னு தெரிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் முடிவில் நமக்கு ஜெபம் இருக்கிறது. தீர்க்கதரிசி பிரேயர் கேட்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காலையிலேயே அதை முடிவு பண்ணேன். இந்த செய்தி இப்போது நாம் துவங்கலாம். இது முழுசாக முடிக்க முடியலன்னா இதை சாயங்காலம் பெருங்குளத்தில் அதை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் அதை கான்ஃபரன்ஸை கேட்டு அதை மறந்து கொள்ளலாம், அதை புரிந்து கொள்ளலாம். சரி, கர்த்தர் சொல்லி இன்னைக்கு நான் 2 செய்தி அதை எடுக்க 2 செய்தியுமே ஒரே வசனத்தை வச்சு தான் தீர்வு பிரசங்கம் பண்ணுறேன். ஒரே தலைப்பு தான். போன வியாழக்கிழமை தான் பிரசங்கம் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? அதேதான் எலியாவும்
போஜனமும். இந்த ரெண்டு செய்தியுமே ஒரே செய்தி, ஒரே வசனம். தண்ணி குடிங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? இதுல நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் உதவி செய்வாராங்க. முதல்ல நம்ம போன வேலைக்கிழமை பார்த்து கொஞ்சம் பார்ப்போம். ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம். ஆகாரம் என்றால் என்ன என்று நம்ம பார்த்தோம். நேற்றுக்கு எனக்கு ஒரு வசனம் கிடைச்சது. அந்த வசனம் என்னன்னா, ஜெபிக்கும் போது வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது வாசனம் முதல்ல, அப்புறமா நமக்கு வரலாம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இதை எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இதை வாசிக்கிறவர்களும், இது இப்படி படிக்கணும், புசிக்கிறவர்களும். அல்லேலூயா. இதை புசிக்கிறவர்களும், இந்த புசித்து அதுபடி பலன் அடைகிறவர்களும் யாரா இருக்கிறாங்க? பாக்கியவான்கள். ஏனென்றால் வேதவசனம் சொல்றது. இன்னும் கூட ஒரு அதிகாரத்தை வாசித்து மறுபடியும் வரலாம். வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம். ஐந்தாம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தா என்றேன். அதற்கு அவன் நீ இதை வாங்கி புசி. என்ன சொல்றாரு? இதை நீ வாங்கி புசி. புஸ்தகத்தை எப்படி புசிக்கிறது? படிக்கதான் முடியும் இல்லையா? என்ன சொல்றாரு? நீ இதை வாங்கி புசி. இதை வாங்கி புசி. இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும். இது வயிற்றுக்கு கசப்பா இருக்கும். ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும் என்றான். ஆமென். 10ஆம் வசனம். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமா இருந்தது. தேனை போல மதுரமா இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. என்ன சொல்ற? அந்த வார்த்தை எதுக்கு அடையாளமாகனா, புசிப்பதற்கு. ஆனா சொன்னார், அதாவது வனாந்தரத்தில் மன்னா புசித்தவர்கள் மரித்தார்கள். நான் கொடுக்கிற மன்னா புசி ஒரு நாள் என்ன பண்ணுவதில்லை. ஏன் நானே வானத்தில் இறங்கி வந்து ஜீவாப்பம் என்று சொன்ன. அப்படியானால் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு ஏற்ற காலத்து ஆகாரம் என்றால் சாப்பாடு சாப்பிடுறது, இந்த உலகத்தின் காரியங்கள் மட்டும் நினைச்சு கூடாது. அதையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே காட்டிலும் நீ நாம் ஜீவிக்கும்படியான ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அதுதான் ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆவிக்குரிய ஆகாரம். ஆமென். இந்த ஆகாரத்தை புசிக்கிறவர்கள் யார் புசிப்பார்கள்? நம்ம வேளகம் பார்த்தோம். அந்த கானான் ஸ்திரீயை பார்த்து சொல்றார், பிள்ளையோட அப்பத்தை யாரும் போடக்கூடாது, நாய்கள் போடுகிறது நல்லது. ஆனாலும் அவள் புறஜாதி பெண்ணா இருந்தாலும் அவள் தன் விசுவாசத்தினாலே அவள் கெஞ்சி மன்றாடி அது கேட்டு பெற்றுக் கொடுக்கிறாள். ஆமா ஆண்டவரே, உண்மைதான், நான் நாய் தான். ஆனாலும் அந்த மேசன் கீழ் விழுகிற துணிக்கையை நாய் தின்னுமே. என்ன அப்படியாக தாழ்த்தினார் தன்னை. அப்படியே தாழ்த்தும் போது நிச்சயமாகவே இயேசு சொல்கிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, இஸ்ரேலில் கண்டதில்லை என்ற. எப்படிப்பட்ட மகத்தான ஒரு விசுவாசம். சரி, நல்லா கவனிப்பீங்க. தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவன் நமக்கு ஆகாரத்தை, ஏற்ற காலத்துல ஆகாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கூட சாப்பிடும் போது விதவிதமா நேரத்துக்கு தாங்க சாப்பிடுறோம் இல்லையா? காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்ச் சாப்பாடு, சாயங்காலம் சில பேர் 3 வேளை ஒரே சாப்பாடு சாப்பிடறவங்க இருக்கிறாங்க, 4 வேளை சாப்பிடறவங்க இருக்கிறாங்க. சாப்பாடு எதை விதவிதமா செய்யறாங்க. அதனால தேவன் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆகாரம், அந்த ஆகாரம் நாம் எப்போது புசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்போது புசிப்போம். நல்லா படிக்கிறோம். இந்த ஆகாரத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் ஏசாயத்தில் சொல்றோம், ஓ தாகமா இருக்கிறவங்க என்ன பண்ண, எல்லோரும்
பணம் இல்லாதவர்களே வாங்கி புசிங்க, பணம் இல்லாதவர்கள் வாங்கி புசிங்கன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னா, நீங்கள் உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படுகிறது என்ன? எதை புசிப்போம் எதை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் தேவன் அதுக்கு ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நிறைய காரியம் சொல்லியே போலாம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் 3 நாள் பிரசங்கம் பண்றாரு. இது சரீரத்துக்கான ஆகாரத்தை, 3 நாளா ஆவிக்குரிய ஆகாரத்தை புசித்தாங்க. எந்த யாருக்கும் பசியோ தாகமோ வரல. நம்ம 2 நாள் மீட்டிங் போட்டு தவறாம வந்துருங்க, தவறாம வந்துருங்க கெஞ்ச வேண்டியது. இயேசு யார்ட்டையும் கெஞ்சல. மலையில இருந்தா போய் மலை பிரசங்கத்தை 3 நாளா கேட்கிறாங்க. 3ஆவது நாள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவங்க சோர்ந்து போவார்களே, அதனால இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு 2 மீன் 5 அப்பம் எடுத்து இடப்படாது அவங்களை போசித்து அனுப்புகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சரீர தேவன ஆகாரம். நல்லா கவனிப்பீங்கமானவர்களே, இன்றைக்கு நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு பஞ்ச காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பஞ்சம்? தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் அல்ல, ஆகாரம் கிடைக்காத பஞ்சம் அல்ல. இதான் ஏராளமா இருக்கு. ரேஷன் அரிசி போடுறாங்க ஃப்ரீயா. சாப்பாடுலாம் யாரும் கஞ்சி இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறாங்க இல்லை, சாப்பாடு இல்லைன்னு கவலைப்படுறாங்க இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு பஞ்சம் என்ன? வார்த்தையை கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். ஆனா தேவனோ அவருடைய மனவாட்டிக்கு அவர் அழைத்த பிள்ளைகளுக்கு திரளான ஆகாரத்தை வைத்திருக்கிறார். அது பலமுள்ள ஆகாரம், அது கழுகின் ஆகாரம். அதை நம்ம புசிக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. எனக்கு சாப்பிடுறது நிறைய பேர் நம்ம வேற சாப்பிடணும் நேரம் இல்லணும். உங்க சரீரத்துக்கு சாப்பிடுறது நேரம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ ஆவிக்குரிய ஜீவித்த ஆகாரம் புசிப்பது நேரம் சாக்கு சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நம்ம மறுபடியும் சொல்ற, சனி ஞாயிறு நமக்கு இங்க என்ன விசேஷ மீட்டிங் உண்டு. பாஸ்டர் ஜேம்ஸ் பிரசங்கம் பண்ண போற சேலத்திலிருந்து அவர் கொண்டு வர ஆகாரத்தை நம்ம புசிக்க போகிறோம். கொண்டு வரது அவருடைய சொந்த ஆகாரம் அல்ல, அது தேவனுடைய ஆகாரம். இப்போது தேவனுடைய ஆகாரத்தை புசிக்கிறீங்க. அதனால அந்த புசிப்பதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? ஞானம் இல்லை பிரதர் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு ஆவிக்குரிய பஞ்சத்தை காண்கிறோம். நீங்க ஸ்தாபனத்துல ஆகாரம் இல்லை தேடுறாங்க. எங்கேயாவது ஆகாரம் கிடைக்கிற இடத்த போறாலும் அந்த ஸ்தாபனம் மட்டும் தடுக்குது, கட்டு போட்டு வச்சிருக்குது. இயேசுவர் சொன்னார், பரலோகத்துக்கு இவங்களும் போக மாட்டாங்க, போகிறவங்களும் பூட்டு போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு கட்டுக்குள்ளாக நம்ம இல்லை. பரிசுத்தாவின் கட்டுக்குள்ளாம இருக்கிறோம். தேவன் நமக்கு சுயநலமா நாம் ஜீவிக்க வைத்திருக்கிறோம். நீ ஆகாரத்தை நாம் புசிக்க வேண்டியவளா இருக்கிறோம். தேவன் ஏற்ற காலத்தை ஏற்ற ஆகாரத்தை வைத்திருக்கிறார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க நம்ம வாசித்தோம்னு சொன்னாலும் அந்த அதிகாரத்துல வாசிக்கலாம். மறுபடியும் வசனத்துக்கு வாங்க. கவனிங்க, ஆகாப்புக்கு முன்னாடி சொல்றாங்க, இந்த வருஷத்துல என்னுடைய வாக்கின்படியே 3 வருஷம் 6 மாசம் மழை வராது. தீர்க்க சொல்றாங்க செய்தியில. எலியாவை ரகசியமான ஒரு இடத்துல அமைச்சாராம். பஞ்சம் வரும் வரும்போது அவங்க போசிக்க முடியும் இடத்த வச்சா அந்த இடம் ரகசியமான இடம். இன்னைக்கு இந்த ஆகாரத்தை ஏன் ஸ்தாபனம் புசிக்க முடியல? அது அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு, இதை பார்க்க முடியல. ஆனா நீங்க நான் பார்க்க புசிக்க முடிய வைத்திருக்கிறோம். எலியா 3 வேளை சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனா அந்த நாடு பஞ்சத்தில் இருக்குது, தண்ணி பஞ்சம், ஆகார பஞ்சத்தில் இருக்குது. அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய ஆகாரம் பஞ்சமா இருக்கிறது. ஸ்தாபனத்துல வார்த்தை இல்ல, வார்த்தை கண்டுபிடிக்க முடியல அவங்களால. ஏனென்றால் அவங்க தீர்க்கதரிசி கண்டுகொள்ள முடியவில்லை. அவங்களுக்கு ஆகார பஞ்சம். நீ ஆகாரம் இல்ல, அங்கேயும் தேடுறாங்க. ஏன்னா இது தேவனே அது அப்படியே தான் வச்சிருக்கிறாரு.
நம்முடைய ஆகாரத்தை இன்னொரு தேவன் கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. பிள்ளையுடைய அப்பத்தை என்ன பண்ண முடியும்? நாய்களுக்கு போடுறதுக்கு அவருக்கு நாய் நம்ம திட்டல. ஆனால் இது யாருக்காக கொடுக்கப்படாத ஆகாரம் அவங்களுக்கு புசிக்க வேண்டும். ஆமென். கவனிங்க என்ன சொல்ற தீர்க்கதரிசி எலியா அந்த கேரி தாண்டனுக்கு சொல்றாரு, அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணது ஆண்டவர் தான். தண்ணி ஓடி இருக்குது, இடத்த மாத்துறாரு. இவங்க இடத்த மாத்திர இங்கே உட்காந்துருவாரு. அவரு யாரு? தண்ணி நல்ல தண்ணி வருது, காக்கா 3 மணிக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு இருப்பாரு. காக்காவே ஸ்டாப் பண்ணிட்டாரு. தண்ணி என்ன பண்ற? வச்சு போக பண்ணு. வச்சு போன பிறகு இப்ப சொல்றாரு, எலியா நீ எழுந்து எங்க போ? சாரி பாத்து வீட்டுக்கு. சாரி பாத்து வீட்டுக்கு ஏன் போக சொல்றாருன்னா, உன்னை போஷிப்பதற்கு நான் போனான்னு சொன்ன மாதிரி சொல்றேன். அவர் போஷிப்பதற்கு தேவன் பல வழி வச்சிருப்பார். ஆமென். எந்த ஆகாரம் ஏன் காக்கா எது வேணா கொண்டு அவரை செய்ய முடியும். ஆனால் இப்ப ஏன் அந்த சாரி பாத்து காப்பாடுனா, சாரி பாத்து வீட்டு குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த குடும்பத்துக்கு வார்த்தை தேவை. அந்த குடும்பம் பிழைக்க வேண்டும். இப்போ அவர் ஊழியக்காரங்க அனுப்புறார். அப்பா எல்லாமே இது ஒரு பாக்கிறதுக்கு முட்டாள்தனமா இருக்கும். என்னடா இது? ஒரு மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி சொல்றா, தீர்க்கதரிசி தெரியாதா? ஒரு விதவை அவங்க ஆகாரம் இருக்குதா இல்லையா தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிருக்கணுமே. அதாவது ஆராய்ச்சி பண்ண அப்படின்னு நினைப்பாங்க. கேள்வி அதெல்லாம் கிடையாது. நீங்க உட்காருனா உட்காரு, ஏஞ்சி போனா போ. நேரா போற போகும்போதே எப்படி போயிருப்பாரு எலியா? ஹல்லேலூயா. ரொம்ப ரகத்தெல்லாம் போய் இறங்கி வர மாட்டாரு. சாதாரணமான போயிட்டு உட்கார்ந்து போது அந்த அம்மா விறகு பொறிக்கல் இருக்குது. விறகு பொறிக்கல் இருக்கும் பொழுது அங்க கேட்கிறாரு, ஸ்திரியை குடிப்பதற்கு எனக்கு முதல்ல தண்ணி கொடு. அங்க தண்ணி பஞ்சம். எது இல்லையோ அது கேட்கிற, எது அங்க இல்லையோ கேட்கிற. கவனிக்க வேண்டும். அந்த ஸ்திரியை கவனிங்க. ஆண்டவர் சொல்ற, நீ போ சாரி பாத்தீங்க நான் கட்டளிட்டுக்கிறேன். தேவன் நான் ஸ்திரீ கிட்ட பேசின மாதிரி இங்க ரெக்கார்டு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 வருஷம் 6 மாசம் மழை எடுத்தது எலியா கிடையாது, அது தேவன். இப்ப சாரி பார்த்து வச்சு விட்டு அந்த ஆகாரம் கொடுக்க சொல்ல போறது தேவன். அந்த ஸ்திரீ உள்ளத்துல தேவன் பேசுகிறார். தண்ணி கட்ட தண்ணி கொண்டு கொடுக்குது. கொஞ்சம் தண்ணி எடுத்து குடி கொடுத்தாச்சு. இப்ப சொல்றாரு, நீ அடைய சுட்டு முதல் அடைய என்ன பண்ணு? ஒரு சின்ன பையன் இருக்கிறான், சாப்பிட்டுட்டு சாக போறாங்க, இருக்கிறது கொஞ்சம் தான். இத போய் கேட்கிறாரு சொல்லி எந்த மறுப்பெல்லாம் தெரிவிக்கல. ஹல்லேலூயா. இங்க தேவன் தான் வழி நடத்துகிறார். அதை அங்க 2 பேரும் அவங்க கீழ்ப்படியில் இருந்தது. தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்க போன அந்த அம்மா. இப்போ ரொட்டி சுட்டு வர சொல்ற, நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிச்சு, என்ன கொஞ்சம் அதற்காக பானையில் ஒரு பிடி மாவும் அல்லாமல் பாருங்க, வேற எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. ஹல்லேலூயா. ஆனா சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, முதல்ல சுட்டு எனக்கு கொடு. ஹல்லேலூயா. கவனி, அந்த அம்மா என்ன பண்ண, அதே மாதிரி சுட்டு அவங்க எதாவது கொடுத்தாச்சு. இவர் சாப்பிட்டார். வாசி மாற்ற அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் ஆயத்தப்படுத்து. வார்த்தை கவனிங்க. முதல்ல நீ எனக்கு கொடு, அதுக்கப்புறம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். இதுதாங்க விசுவாசம். ஏயா இருக்கிறதே கொஞ்சம் என்னதான், அதை உனக்கு கொடுத்துட்டு அப்படி நான் எங்க சொல்றதுன்னு கேட்கிறேன் அந்த அம்மா. முதல்ல எனக்கு கொடு, பிறகு நீ உனக்கும் பிள்ளைக்கும் பண்ணலாம். இது
இதுதான் கர்த்தர் உரைக்கிறதா. ஹல்லேலூயா. எலியாவை கர்த்தர் உரைக்கிறதா தான் சொல்கிறார். கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ இது செய்தபடினாலே பஞ்சம் தீர்றது வரைக்கும் ஆகாது, எண்ணெயமாவும். பாருங்க, அந்த அம்மாவை பத்தி தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அவள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, எலியாவும் போஜனமும் என்ற செய்தியில 25வது பேரா. அவள் எல்லா அவசியங்களையும் பெற்றிருந்தாள். நல்லா கூர்ந்து கவனிக்கணும் இதை நீங்க. எவள் யாரை பத்தி பேசுறாருன்னா அந்த சாரிபாத்தை பத்தி பேசுற. அவர் சொல்ற அவள் எல்லா அவசியங்களையும் பெற்றிருந்தாள். அவள் எல்லா அவசியங்களையும் பெற்றிருந்தால் அவள் சுத்தமாகவும் சுத்தமாகவும் நாணயமாகவும் கௌரவமாகவும் வாழ்ந்தாள். எப்படி வாழ்ந்தாங்களா? சுத்தமாகவும் கௌரவமாகவும், பஞ்சம் இருந்தாலும் எங்கேயுமே பிச்சை எடுக்கல, திருடல, யாரையும் ஏமாத்தல, தேவனை குறை சொல்லல, அவள் புலம்பவில்லை. எப்படி வாழ்ந்தாள் அந்த அம்மா? அந்த பஞ்சத்திலும் நாணயமாகவும் சுத்தமாகவும் கௌரவமாகவும். தேவனுடைய அவசியங்கள் அனைத்தையும் அவள் பெற்றிருந்தாள். தேவனுடைய அவசியத்தை அத்தனையும் பெற்றிருந்தால் ஆனாலும் அவர் அமைதியாய் இருந்தது போல் காணப்பட்டது. தேவன் என்னெல்லாம் நினைக்கிறார் அத்தனை இருந்தது அம்மாக்குள்ள. அந்த அம்மாட்டு எந்த ஒரு குறையும் இல்லை, விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. அவள் கௌரவமா வாழ்ந்தா, சுத்தமா வாழ்ந்தா, விசுவாசமா வாழ்ந்தா, தேவனை பற்றி கொண்டிருந்தா. ஆனாலும் தேவன் அமைதியாவே இருந்தார். ஏன் அப்படி இருக்கிறார் தேவன்? ஹல்லேலூயா. இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டும், இதை இங்கதான் நம்ம சிந்திக்க வேண்டும். அதை பாருங்க. அவளை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. உங்களை சோதிக்க தேவன் சில சமயங்களில் அப்படி செய்வதுண்டு. பாத்தீங்களா? நம்மளுக்கு ஒரு கேள்வி, என்னடா நம்ம எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறோம், சபைக்கு போறோம், ஜெபிக்கிறோம், வார்த்தை வாசிக்கிறோம், எல்லாத்திலும் உத்தமமா இருக்கிறோம், ஆனா ஏன் நமக்கு இந்த பதில் வரல? ஏன் கிடைக்கல? ஏன் தேவன் அமைதியாவே இருக்கிறார்? இங்கதான் கவனிக்க வேண்டும். தீர்க்க சொல்றா, அப்படி சூழ்நிலை இருந்தாலும் விசுவாசம் ஒரு நாளும் பெற வேண்டிய அறிவதில்லை. விசுவாசம் ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு எத்தகைய பாதிப்பை உண்டாக்குகிறது என்று அவர் காண விரும்புகிறார். என்ன பண்றாருன்னா, பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகுன்னு பாக்குற. சோதனை வருது, தேவன் அனுமதிக்கிறார், ஆனாலும் அவர் விட்டு தூரமா இல்லை, அவர் பக்கத்திலே இருக்கிறார், நம்முடைய கவனிக்கிற காண்கிறவரா இருக்கிறார். நாம் எப்படி நடந்து எப்படி சூழ்நிலை இருக்கிறது? நாம் தேவனை திட்டுறோமா? தேவனை மறக்கிறோமா? அல்லது நாம் சோர்ந்து போகிறோமா? சாரிபாத் விதவை எல்லாத்தையும் சரியாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏற்றகால ஆகாரம் கொடுத்தா தேவன், அதே தேவன் இங்க இருக்கிறார். இன்னைக்கு நாம் தான் சாரிபாத் விதவையா இருக்கிறோம். நமக்கு சோதனை உண்டு, தேவன் நம்ம பரிசு பார்க்கிறார். ஆனும் நாமளும் அப்படி இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்லை, நான் தேவனுக்கு நிற்பேன் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. வாசிக்கப்படுது. சில சமயங்களில் அதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு சோதனை வரும், கஷ்டம் வருது, இக்கட்டான சூழ்நிலை. எப்படி சூழ்நிலைன்னா, டாக்டரும் கைவிட்டுறாரு, மக்கள் எல்லாம் கைவிட்டுறாங்க, அனாதையா நிற்கிறோம், யாருமே சேசிப்பதற்கு இல்லை, நாம் தனிமரம் இருக்கோம், மரணத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. சூழ்நிலைக்கு வரும்போது கூட ஹல்லேலூயா, அங்கேயும் நம்மை காண்கிற தேவன் இருக்கார் என்பதை விசுவாசிக்கிறேன். அதாங்க சொல்ல வர. நீங்கள் மேடைக்கு வந்து உங்கள் மேல் கைகள் வைக்கப்பட்டு ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட பின்பு ஒன்றுமே நடக்கவில்லை என்பது போல் காணப்பட்டால், கவனிங்க, நீங்க ஜெபத்துக்கு வந்து மேல் கையை வைத்து
ஜெபித்து ஒன்றும் நடக்காமல் இருப்பது இருந்தாலும் அது விசுவாசத்தை சிறிது கூட நிறுத்த விடாது. எஸ், அது விசுவாசம் கொஞ்சம் கூட நிறுத்தாது. நீங்கள் கொண்டிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் தேவனிடம் ஏதோ ஒன்றை மறைத்து வைத்திருந்தால் உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்தும். கவனிக்கும், நீங்க எதுவுமே மறைச்சு வைக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவன், அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், தேவன் நீங்க மட்டும்தான். என் தேவன் இருக்கிறார், அவர் என்னை காப்பார் விடுவிப்பார் ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். சாரி பார்த்து விதவிட்டு குடிக்க தண்ணியும் கம்மி, சாப்பாடும் இல்லை. மகனுக்கு வியாதி, தீர்க்க சொல்றாங்க. அவர் அந்த அம்மாவை ஒரு துணி போட்டுருந்தாங்களாம், அக்கல் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்தான். ஆனா அந்த ஸ்திரீ 3 வேளையும் ஜெபித்தான், மன்றாடுகிறான். ஆண்டவரே, என் பிள்ளையை அழகுற என கேட்க முடியலையே, என் பிள்ளை பசிக்குன்னு சொல்றானே, சாப்பாடு இல்லை ஆண்டவரே, மழையும் இல்லை, நான் என்ன செய்வேன்? ஆனா ஜபத்தை விடுவே இல்லை. அந்த அம்மா தேவனை தேடுறது விடுவே இல்லை. என்னை அழைத்தவரை உண்மையுள்ளவரா இருக்கிறேன், என்னை உருவாக்கின உண்மையுள்ளவரா இருக்கிறேன், நீ ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் அமைதியாகவே இருந்தார், தேவன் அமைதியாகவே இருக்கிறார். சில நேரம் அப்படி நடக்கும் என்ற தீர்க்கதரிசி. ஆபிரகாம் ஒரு சோதனை வந்த பொழுது, ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு கவனிங்க. ஒரே மகனை பலி கேட்கிறாரு, ஒரு சோதனை. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், நான் ஆராதிக்கிற தேவன் நர மாம்சத்தை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. அப்பனா இது அவனுக்கு புரிஞ்சு போச்சு, தேவன் ஏதோ ஒரு காட்டு வச்சிருக்கிறாரு. நான் என் பிள்ளையோட போய் திரும்பி வரோம், அதுதான் விசுவாசம். யெகோவா ஈரே, பிள்ளை கேட்கிறான், பலிக்கு ஆடு எங்க ஆண்டுறேன்னு. யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வா. ஆனா சோதனைன்னு சொல்றான், இக்கட்டான சூழ்நிலை. ஒரு பக்கம் அந்த பிள்ளை நடந்து போறது பார்த்து எப்படி இருந்திருக்கும்? 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை பலி கேட்கிறான்னு சொல்லி கொஞ்சம் கூட அவன் என்ன பண்ணல, படல, கவலைப்படல. வாசிங்க. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் மேடைக்கு வர அவசியமே இல்லை, தேவனிடத்தில் ஒன்றையும் கேட்க அவசியமே இல்லை. ஏனெனில் அதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு போதிய விசுவாசம் இருக்காது. ஆனால் நீங்கள் தேவனுடைய அவசியங்கள் அனைத்தையும் சந்தித்திருந்தால் அப்பொழுது விசுவாசம் முன்னால் அடியெடுத்து வைத்து, தேவன் தேவனாய் இருக்கிறார், நான் எல்லா அவசியங்களையும் சந்தித்து விட்டேன் என்று கூறும். ஹல்லேலூயா. 26. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சோதனை வரும்போது நீ காத்திருக்க வேண்டும், பொறுமையா இருக்கணும். எப்படி பொறுமையா இருக்கிறது? தேவனை விடுவிப்பார், விடுவிக்க போகிறார். உடைய விசுவாசமானது முன்னேறி போகணும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அவருடைய விசுவாசம் ஒரு நாளும் தளர்ந்து போகவில்லை. அவன் பிள்ளை பெற்றெடுக்கிறது போல, பிள்ளை வளர்ப்பது போல, பிள்ளை எப்படியெல்லாம் அவன் நடத்துறான் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவீங்க. உங்களுடைய பலன் புது பலன் வரும், உங்களுடைய புதிய ஒரு ஆசீர்வாதம் வரும். சந்தேகமா கிடையாது, அதுல கொஞ்சம் கூட அவிசுவாசி கூட. கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். வசனம் இது ஏசாயா புத்தகத்தின் வசனம். அத சொல்றாங்க என்று வேதம் கூறுகிறது. வேதம் கூறுகிறது, அந்த பாடல் எனக்கு கற்பியும் ஆண்டவரே, காத்திருக்க எனக்கு கற்பியும் என்று. எப்படி சொல்லுமா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசம் தாரும் ஆண்டவரே. இந்த சாரி பார்த்து போல, எலியாவை போல, சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது எனக்கு சகிக்கிற தன்மையை கொடு, எனக்கு விசுவாசம் கூட ஆண்டவரே. நான் ஒரு நாள் பெருமை போகாதபடி நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே சொல்றேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, என் ஆத்துமாவை கல்வாரி ரத்தத்தினால் கழுவி எல்லா அவசியங்களையும் நான் பெற்றிருந்து சுற்றிலும் உள்ள பாவங்களை எரித்துவிட்டு, ஆண்டவரே, என் கரங்களில் நான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, வெறுமனே உமது சிலுவையை கட்டி தழுவி கொண்டிருக்கிறேன். வாக்களித்துள்ளி என்ன சொல்லுமா? நீர் வாக்களித்துள்ளி. அதான் அது விசுவாச அறிக்கை. ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும்
பாருங்க, அவங்க எல்லாமே தேவனுடைய எல்லாம் இருப்பாங்க. 3 இருந்தது பிள்ளை, அந்த 3 வாலிபர்கிட்ட விசுவாசம் இருந்தது. தேவனை பற்றி கொண்டு இருந்தார்கள். வலது பக்கம் சாய்ந்து போகவில்லை. அந்த சிலையை நிறுத்து வணங்க சொல்ல, அதையும் வணங்க மாட்டான்றான். யெகோவா தேவன் மட்டும் தான் ஆராதிப்பேன்றான். அவரு என்ன குறை இருக்குது? ஏன் தேவன் அங்க கிட்டே வரல? தேவன் நீடிய பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ அந்த 3 வாழை ஒரு விசுவாசம் வந்து தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கடைசி நிமிஷத்துல வருவா, கடைசி நொடியில வந்து எனக்கு காப்பாற்றுவா. பாருங்க அந்த விசுவாசம் எப்படி நிறைவேற்ற பார்த்தீங்களா? அந்த அக்கடி சோழியில காப்பாற்றினவர் என் தேவன். ஆமென். ஏற்ற காலத்தில் ஆகாரம் கொடுக்கிறவர், ஆகாரத்தை கொண்டு நம்ம போஷிக்கிறவர். இந்த காலத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆகாரம். இது இந்த ஆகாரம் நம்ம பலப்படுத்தும். இந்த ஆகாரம் நம்ம ஜீவிக்க செய்யும். நம்ம மரித்து போன ஆகாரம் கிடையாது, இது ஜீவிக்கிற ஆகாரம். ஏற்ற காலத்தை கொடுக்கப்பட்ட ஆகாரம். இதோ கடைசி நட்பெயர். இனி காலம் செல்லாது. ஆனாலும் 7ஆம் தூதன் சத்தம் தேவ ரகசியம் என்ன நேரம் மனவாட்டிக்கு ஏற்ற ஆகாரம் கொடுத்தார். இந்த ஆகாரத்தை நீ அவன் புசிக்க வேண்டும். நம்முடைய வேலை எல்லாருக்கும் பஞ்சம் இருக்குது. மனவாட்டிக்கு மட்டும்தான் பஞ்சம் இல்லை, ஆவிக்குரிய பஞ்சம். ஆமென். அதுவே நிபந்தனையாகும். நாம் தனிமையாக பிரித்துக் கொள்பவன் என்று ஜனங்கள் கருதுவதற்கு அதுவே காரணம். ஆனால் அறையிலோ அல்லது வனாந்திரத்திலோ அந்த நிலைக்கு வந்த பின்புதான் அந்த பிரசங்க பீடத்தில் ஏற முடியும். சாத்தான் எப்பொழுதும் காரியங்களை தலைகீழாக்கி தனது குட்டி பிசாசுகளை அனுப்பி கொண்டிருக்கிறான். நான் யார் அனுப்புறானா? அவன் குட்டி பிசாசு அனுப்பினே இருப்பான். எனவே நீங்கள் எப்பொழுதும் சிலுவையை கட்டி தழுவினவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? சிலுவையை கட்டி தழுவி கொண்டிருங்கள். உங்கள் திறமையின் பேரிலோ எத்தனை பிசாசு வந்தாலும் பரவாயில்ல. உங்கள் திறமையின் பேரிலோ, உங்கள் திறமையின் பேரிலோ, உங்கள் கருத்துக்களின் பேரிலோ நீங்கள் சார்ந்திராமல், உங்களுடைய திறமையோ உங்களுடைய கருத்துக்கள் சார்ந்திருக்காதீங்க. அவருடைய நித்திய கரத்தின் மேல் சாய்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாரி பாத்திரத்தை பத்தி பார்த்துக் கொண்டு அவள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மை உத்தமா வாழ்கிறார். ஹல்லேலூயா. சுத்தமாகவும் இனிமையாகவும். ஹல்லேலூயா. அவள் தேவனுடைய விசுவாசத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். ஆனா பார்த்து ஏழ்மையான கோலம், போடுற துணி இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. ஆனால் அவள் உள்ளுக்குள்ளாக ஆவிக்குரியதை பார்க்கும் போது அவள் ஐஸ்வர்யவளாக இருக்கிறார், தரித்திரனா இல்ல. ஹல்லேலூயா. அவள் காத்திருக்கிறார். என்ன நடந்து வாசன வாசிங்க 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவர் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பாருங்க, எலியா சொன்னது என்னது? முதல்ல கூட பிள்ளையான செய்யலாம். எது வரைக்கும்? தேசத்தில் மழை கட்டளையிடும் நாள் மட்டும். கட்டளை அந்த கண்ட்ரோல், அந்த ரிமோட் யார் வச்சுக்கிறது? எலியாக தான் இருக்கு. அவதான் சொல்றாரு மறுபடியும் மழை வர வரைக்கும் என்ன பண்ணாது, பஞ்சம் ஒன்றும் ஆகாது. நான் நடந்ததான் அவனும் அவளோட குடும்பத்தால் சாப்பிட்டு படிமா கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு கவனிங்க, இந்த சம்பவம் ஏற்கனவே சாட்சி கேட்டுக்கிறீங்க. எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? இந்த வார்த்தை நடந்தது எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் கேட்டுக்கிறீங்களா? எங்க நடந்தது? மும்பையில் நடந்தது. கவனிக்க வேண்டும், இந்த செய்தி நேற்றும் இன்று என்றும் மாறாது. அந்த எலியாவின் தேவன் ஹல்லேலூயா இந்திய கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாம்பேல ஒரு சபைக்கு போற, மாணவடி சபைக்கு போற சகோதரி, அந்த சாரி பத்தி பண்றதான் தேவன் அற்புதம் செய்வாரா? எனக்கு செய்ய மாட்டாரா? பாருங்க, அதே நிலையில் அந்த சகோதரிய 40 பேருக்கு ரொட்டி சுட்டு போட்டிருக்குது. எண்ணெயும் குறையில, மாவு பானையும் குறையில. என்னங்க மேஜிக்கா? மேஜிக் கிடையாது, உண்மை.
என் தேவனால முடியும். வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுக்கு சுகம் பெற வேண்டும் என்றால், நீங்க ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், கீழ்ப்படிங்க. நீங்க தேவனை பிடித்துக் கொள்ளுங்க, சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லா எத்தனை பிசாசு வரட்டும். தலைவலி கொண்டு வரது ஒரு பிசாசு, வயிற்று வலி கொண்டு வரது ஒரு பிசாசு, உனக்கு பெரியவனத்தை கொடுக்கறது ஒரு பிசாசு, உனக்கு தொல்லை கொடுக்கறது ஒரு பிசாசு. அதான் சொல்ல, அநேக குட்டி பிசாசு வர குட்டி பிசாசும் வருது, பெரிய பிசாசும் வரும். அது எப்படி ஒரு பிசாசம் வரட்டும், ஆனா நீங்கள் மட்டும் சிலுவை என்ன பண்ணுங்க. பிசாசு ஒன்னும் தொடவே முடியாது. சாரி பாத் அந்த விதவை பாருங்க, அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் மாவும் குறையில எண்ணெயும் குறையில. நான் அப்படின்னா ஆச்சு தெரியுங்களா, மாவும் குறைய எண்ணெய் குறையிலையே, அப்படின்னா தான் ஆச்சு. பையன் செத்து போயிட்டான். வாசிங்களா வசனத்தை. இவை நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் நல்லா கவனிங்க. இப்ப வந்து நல்லா கூட்டு கவனிங்க. இப்போ அந்த சூழ்நிலைய கேக்குறீங்களா? சிந்தனை சேதரிச்சு தெரியும். ஜாக்கிரதைய வார்த்தை கவனிங்க. ஹல்லேலூயா. மாவு எல்லாம் குறைஞ்சது, அங்க தேவனை அற்புதம் செஞ்சு கொண்டிருக்கிறா. ஆனா இந்த பையனுக்கு வியாதி. பையன் இப்ப செத்து போயிட்டான். அந்த ஸ்திரீயுடைய நிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? கூட விசுவாசம் குறையவே இல்லை. இப்போ பெரியவனும் அடையவில்லை, இப்போ அவள் சோர்ந்து போகல, இப்போ அவள் தேவனை வெறுக்கவில்லை. ஆனால் என்னைக்கு இந்த பசங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றீங்களோ அன்னைக்குதான் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. செய்தி நேரத்தில் பசங்களை கவனிச்சிங்க கவனிச்சிங்க கவனிச்சிங்கன்ற, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற, கூர்ந்து கவனிங்க. பிசாசு ஆடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரி கவனிங்க, வாசிமா. அப்போது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, அந்த அப்ப எந்த அக்கிரமம் பண்ணலையே, ஆனா யார்கிட்ட முறையிடுது? எலியாட்ட முறையிடுது. ஆனா அதை சொல்லி ஆகணும், அப்பதான் அந்த அம்மா ஒரு அற்பத்தை காண முடியும். பாருங்க, அந்த பிள்ளை என் தேவனாய் வாசிங்க. அதற்கு அவன் இப்போ கூட என்ன கேட்கிறாரு? தண்ணி கொடுன்றாரு, ரொட்டி கொடுன்றாரு, செத்து போன பணத்தையும் அங்கிட்ட கொடுன்றாரு. ஹல்லேலூயா. அந்த அம்மா கொடுக்கறதுக்கும் அஞ்சல, இவர் வாங்கறதுக்கும் இவர் வஞ்சல. செத்து போன குழந்தை கூட கேட்கற அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கோம்? எங்கந்தியா வந்த நீ? அப்பயும் நான் சாப்பிட்டு நான் கொஞ்ச நேரம் அப்பயாலும் செத்து போயிருக்கோம். இப்போ வந்துட்டு எங்களை ஆகாரம் கொடுத்து புழைக்க வச்சு என் பிள்ளையும் செத்து போயிட்டான். பாருங்க, இப்ப கேட்கறாரு, என் பிள்ளையும் கேட்கறியே, செத்து போன பிள்ளை வச்சு என்ன பண்ண போறேன்? கவனிங்க, அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தங்கிற மேல் வீட்டால கொண்டு போய், ஹல்லேலூயா, என் தேவனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இதே மாதிரி காது இன்னொரு தேங்க பார்க்கலாம் நீங்க. இவர் எலியா, அவர் எலிசா. இவருக்கும் இடம் கொடுக்கிறார், அந்த எலிசாவும் ஒரு ஸ்திரீ இடம் கொடுத்தார். ரெண்டு பிள்ளைகளையும் தேவன் அற்புதம் செஞ்சார். ரெண்டு பிள்ளைகளும் செத்து. இப்போ அந்த பிள்ளை யார கொடுத்தா? அந்த பிள்ளை மேல் 21 மூன்று முறை குப்புற விழுந்து, உலர்ந்து போன எலும்புகளை உயிர் கொடுக்கிறேன் தேவன்.
மரித்து போன பிள்ளைக்கு தேவன் ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க எலியா கிட்ட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எலியாவுடைய வார்த்தைக்கு இருக்குது. இன்னைக்கு அந்த வார்த்தை மாறல. இந்த வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை நம்ம ஜீவனை கொடுக்கும். நம்முடைய பஞ்சத்தை தீர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனும் திரும்பி வந்தது. பிள்ளையின் ஆத்துமா திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாய் வீட்டில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் ஒரு மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை மன்னவா, அந்த வார்த்தை ஆகாரமா இருக்கிறது. அந்த ஆகாரத்தை புசிக்கிற யாரா இருந்தாலும் பிழைப்போம். ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நமக்கு கொடுத்தது ஒரு நாள் நம் தேவன் திருப்பி கொடுக்காது இருக்க மாட்டார். அதான் கொடுங்கள். அப்பொழுது பஞ்சத்துல தண்ணீர் கொடுத்தார், ஆகாரம் கொடுத்தார், மரித்த பிள்ளையை கொடுத்தார். தேவன் திரும்பமாக கொடுத்தார், ஜீவனோட கொடுக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு மாறல. நீ எதான் எழுந்து மறுபடியும் கொடுக்க வர உடைய சுகத்தை எழுந்திருக்கலாம், உடைய சந்தோஷம் எழுந்திருக்கலாம், உடைய எல்லா உடைய பொருள் எழுந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் மறுபடியும் கொடுக்க ஒரு வல்லவர். நீங்க பெற்றுக்கொள்ள தயாரா? உங்களை அப்படியே அர்ப்பணிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், முரட்டான பிடிக்க கூடாது. ஹல்லேலூயா. இதன் பிறகு என்ன நடந்தது? 18ஆம் அதிகாரம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனார். பஞ்சமோ வெயில் சமாரியாவிலே கொடியதா இருந்தது. இப்ப எலியாவுடைய செய்தி என்ன ஆகுதுன்னா, 3 வருஷம் 6 மாசம் மழையை நிறுத்திட்டேன், இப்ப மறுபடியும் திறக்க போறேன். மூடி இருந்தப்ப என்ன பண்ண போறேன் நானு? இப்போது நான் திறக்கும் பொழுது அப்ப என்ன கொடிய பஞ்சமா இருந்ததான். பாருங்க, கொடிய பஞ்சனா எது கிடைச்சாலும் சாப்பிடுறது ரெடி. இப்போ அந்த வார்த்தையால் திறக்கப்படும் பொழுது, அந்த மழை மறுபடியும் வரும் பொழுது, அந்த பூமி எவ்வளவு சந்தோஷப்பட்டது, அந்த செடி கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். மரித்து போன அந்த எல்லாமே மழை உயிர்ப்பிக்குமே. அப்படியா நான் இன்னைக்கு வார்த்தை புஸ்தகம் திறக்கப்பட்டப்போ, ரகசியம் திறக்கப்பட்ட பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருந்து மனவாட்டம், எவ்வளவு நம்ம களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. படிங்க, ஒண்ணு படிச்சு படிங்க. ஆனபடியால் ஆகாப் பரமனை விசாரிக்கும் காரணனாகிய ஒபதியாவை அழைப்பித்தார். கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சந்தரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவங்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேர் கழுதைகளையும் ஆவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே போதும் என்ன பண்ணுவோம், அந்த மழை வரும்போது கிராமத்துல வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. கலப்பையும் அந்த விதையும் ரெடியா வச்சுதான் இருப்பாங்க. மழை பெஞ்சோட என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் அவசரமா போய் உழுவாங்க. உழுது அந்த விதையை விதைப்பாங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய வாக்கிய மழையை பொழியும் ஒன்று விழுந்திருக்குமா?
நம்ம எவ்வளவு ஆவலோட அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு தாகத்தோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு அதை ருசிச்சு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மந்தமா புசிக்க கூடாது, ஏனதமா புசிக்க கூடாது. இவர் என்ன பேசுறது, நான் என்ன கேட்கணும் கேட்க கூடாது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னா எந்த ஒரு ஊழியக்காரனும் சொந்த பட்டணத்தில் என்ன பண்றது, அவனுக்கு கனம் இருக்காதுன்னு யார் மதிக்க மாட்டாங்க. இப்ப நான் வெளியில போகணும் வச்சுங்களேன், யாரும் மதிக்கணும்னு சொன்னீங்களா, நல்லா மதிக்கிறீங்களா, நான் நல்லா இது பண்றீங்க நான் சொல்றேன். ஆனால் யாரோ ஒரு விசேஷமா இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு தாகமா வாஞ்சியா இருக்கும். வார்த்தை ஒண்ணுதான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனியா இருக்கிறது. யார் வந்து வார்த்தை கொண்டு வந்த அந்த வார்த்தையை நீங்க ருசிச்சு அது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோ தானமா நீ என்ன சொல்ற நான் கேட்க வேண்ட விற்பனை செய்தி கேட்க கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா, அதாவது பசி இல்லாம தாகம் இல்லாம தண்ணியும் குடிக்க கூடாது, சாப்பிட முடியாது. இதுக்கு ஒரு பசி தாகம் தேவை. அதான் தாவீது பாடுறான், மானான நீரோட வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது, எப்போது விடியும் என்று காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. மானானது தன் தாகத்தை தீர்த்து கொள்ள அது வாஞ்சிக்கிறது. அவன் சொல்ற என் ஆத்துமா அப்படிதான் இருக்குது. நமக்கு அந்த தாகம் தேவை. அது தாகத்தோடு அந்த பசியோடு புசிக்கும் பொழுது நம்ம நிச்சயமா பலன் அடைவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கடைசி இன்னொரு சென்டென்ஸ் வாசிக்கப்படுது, படிக்கலாம். 27 படி. தேவன் உங்களை சோதிக்கிறார், தேவன் உங்களை சோதிக்கிறார். தேவனிடத்தில் வரும் ஒவ்வொரு புத்திரனும் முதலில் சோதிக்கப்பட்டு, பாத்தீங்களா, ஒவ்வொரு புத்திரனும் என்ன பண்ண வேண்டும், சோதிக்கப்பட்டு அவன் சிட்சையை சகிக்கிறவனா என்பதை அறிந்து கொள்ள. ஹல்லேலூயா. சிட்சிக்கப்பட வேண்டும். அதாவது அவன் சோதனை சகிக்கிறான என்று பார்த்து அவனை சிட்சிக்கிறார், டெஸ்ட் வைக்கிறார். நிச்சயமா நம்ம சோதனை சகிக்கிறவா இருக்க வேண்டும். ஒரு திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. 32 படிங்க. பார்த்தீர்களா, அவர்கள் சோதனைக்கு உட்பட்டவர்களாய் ஆக்கினைக்குள் நடந்து சென்றனர், அக்கினி சூளைக்குள் நடந்து சென்றனர். அவர்கள் கடைசி மட்டும் உண்மையா இருந்தனர். என்ன பண்ணாங்க, கடைசி மட்டும் உண்மையா இருந்தனர். எங்க சாவர வரைக்கும் நான் என்னவா இருப்பான் தேவனுக்கு அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு இருந்தார்கள். ஆனால் ஒரு நொடியில் தேவன் அங்கு வந்து அவர்களை விடுவித்தார். உங்களை என்னை விடுவிக்க ஒரு நொடி போதும், ரொம்ப நேரம் இல்ல. ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்களுடைய பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தன. தேவனுடைய அவசியங்கள் அனைத்தையும் அவர்கள் சந்தித்திருந்தனர் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஆயினும் அவர் மௌனமாய் இருந்தது போல் காணப்பட்டார். உங்களை சோதிப்பதற்காகவே அவர் மௌனமாய் இருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே யார் என்பதை காணவும், உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும் நீங்கள் உதடுகளினால் நாம் அவசரப்படாம இருக்கணும். அவர் மௌனமா தான் இருப்பார். மௌனம் வந்தாலும் காண்கிற தேவன் நம்ம கவனிச்சுனாங்கிறார். கடைசி நொடியில் அவர் இறங்குவார், இமை பொழுதுல அவர் இறங்குவார். 33. இந்த ஸ்திரீ தேவனுடைய அவசியங்கள் அனைத்தையும் சந்தித்திருந்ததை அறிந்திருந்தார். இந்த ஸ்திரீ தேவனுடைய அவசியத்தை அனைத்தையும் சந்தித்திருந்ததை அறிந்திருந்தால், ஆயினும் தேவன் மௌனமாயிருந்தார். தேவன் யாருக்கு? எத்தனை பேர் தூங்குறீங்க? இன்னும் 12 கூட ஆகல. ஏசி அதிகமா போட்டாலும் கஷ்டமாகுது, கம்மியா போட்டாலும் கஷ்டமாகுது. 4 பேர் தூங்குறீங்க. ஹல்லேலூயா. தேவன் மௌனமாயிருந்தார். அவளுக்காக அவர் கவலை கொள்ளாதது போல் தோன்றினது. நெருப்பு கொட்டும் போது எப்படிங்க தூங்குவீங்க? எப்படி தூக்கம் வரும்? ஹல்லேலூயா. தூக்கம் என்ற குட்டி பிசாசு வந்துக்கிறான். அவளை துரத்துங்க அங்கிருந்து. அப்படி போகணும். ஹல்லேலூயா. அவள் உயிர் வாழ்ந்தாலும் மரித்து போனாலும் அவருக்கு கவலை இல்லை என்பது போல் தோன்றினது. ஆனால் தேவனோ தொடக்கத்திலிருந்து கிரியை செய்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா.
அவர் தொடக்கத்திலிருந்தே கிரியை செய்து கொண்டிருந்தார். தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் எலியாவிடம் கூறினார், அவர் ஆற்றின் தண்ணீரை வற்ற செய்தார். அவர் தமது கரங்களை நீட்டி ஆற்றில் தண்ணீர் ஓடுவதை நிறுத்தினார். யார் நிறுத்துங்க? நீங்க நிறுத்தாதான் அங்க போவ. அங்க அந்த குடும்பத்துக்காக நீ அங்க போனோம். ஹல்லேலூயா. நம் தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவர். நமக்காக தேவன் ராஜாக்களை கூட நடக்க வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மேல அவ்வளவு அக்கறை உள்ள தேவன். மனவாட்டி மேல அவ்வளவு அக்கறை உள்ள தேவன். நம்முடைய கனம், நம்முடைய மரியாதை மற்றவங்களுக்கு தெரியாது. 4 பேர் அவன் கத்தினுக்கிறாங்க. ஆனா இங்க தேவன் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான இது மறுபடியும் சாயந்தரம் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். இப்பொழுது நம் ஜபத்துக்கு கடந்து செல்வோம். உங்களுடைய என்ன பிரச்சனை உள்ளது தேவன் அறிந்திருக்கிறார். ஏற்கனவே ஜெபிச்சு ஜபம் தான். அன்னைக்கு சோகம் பெற்று வரணும், இன்னைக்கு சோகம் பெற்றால் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் இருப்போம். உங்களுடைய பிரச்சனை என்னவோ உங்களுடைய ஆண்டு சபையில் அறிக்கிடுங்க. உங்களுடைய வியாதி என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய என்ன தேவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏற்ற காலத்தில் தேவன் ஆகாரம் கொடுக்கிற என் தேவன் இன்றைக்கு அவர் மாறாதவராக இருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. ஏற்ற காலத்தில் ஆகாரம் செய்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அவர் எந்தன் சங்கீதமானவர், தினமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் மூன்று பேரன் நாமத்தினால்
வியாதிகள் என்ன தேவன் சொல்ல அறிக்கிறது. நிச்சயமாகவே தீர்தல் ஜெபிக்கும் போது அநேகருக்கு விடுதலை பெற்றார்கள். அதே வல்லமை கிரீஷ் அவர் வல்லவராக இருக்கிறார். லூசியானாவிலிருந்து வந்திருக்கிறார். சார்லஸ் ஏரியாவில் சரிதான். பாருங்க, உங்களுடைய எண்ணங்களை இப்போது என்னால் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, நீங்கள் நல்ல காரியத்திற்காகவே கேட்கிறேன். உனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் ஒன்று வேண்டும். என் சகோதரி, பரலோகத்தின் தேவன் தாமே அதை உனக்கு தந்தருவார். நான் என் கைகளை வைக்க விரும்புகிறேன். அவருடைய இதயத்தில் வார்த்தையை தந்திரணும். ஏனென்றால் அது ஒரு தகுதியான காரணமாய் உள்ளது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போது போய் குழந்தையை பெற்றுக்கொள். தேவன் ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அவர் அனுமதிக்கிறார். நாம் அதை விசுவாசித்தால் நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் அவர் நீங்கள் விசுவாசித்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று கூறினார். நான் எங்கேயோ உங்களுடைய கருத்தை குறிக்கிறேன். அது எங்கே என்று எனக்கு நினைவில்லை. ஆனால் எங்கேயோ உங்களுடைய கருத்தை குறிக்கிறேன். எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் நாம் எங்கேயோ ஆனால் எங்கு என்று எனக்கு தெரியவில்லை. That's not what we're here to talk about. ஆனால் அது எங்கே என்பதற்காக நாம் ஜெபிப்பதற்கு யாரோ ஒருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கிறீர்கள். அது உண்மை. அவர் இங்கு இல்லை. அவர் ஜார்ஜியாவில் சுகவீனமாக இருக்கிறார். அவர் சரீர பிரகாரமாக சுகவீனமாக இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சுகவீனமாக இருக்கிறார். உங்களுடைய உறவினர் நீர் அவருக்காக இருப்பதால் தேவனதை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் விசுவாசிக்கிறீரா? இங்கே வாரும், நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? இவர் போய் அந்த மனிதர் தேவனுக்காக கதறி கொண்டிருப்பதை காண்படியாக அவருடைய இதயத்தின் விருப்பத்தை இந்த மனிதருக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சந்தேகப்படாதீர். முழு இதயத்தோடு விசுவாசி. நீர் எப்படி இருக்கிறீர்? நீர் உம்முடைய கரத்தை நீட்டிய போது கை கொள்வதற்காக நான் என் கரத்தை நீர் உன்னுடைய கரத்தை நீட்டிய போது நான் ஒரு காரியத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு நிழலாய் இருளான ஒரு கருமையாய் இருந்தது. அதன் காரணமாக நான் உடைய கரத்தை பிடித்தேன் என்பதை நான் அறிவேன். நான் அதை எந்த விதமாக கண்டறிவேன் பாருங்கள். ஆனால் அது ஒரு புற்றுநோயாய் இருக்கிறது. தேவன் அதை எடுத்து போட வல்லவனாய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுடைய மார்பகத்தில் இடது பக்கத்தில் உள்ளது. கரோலினாவுக்கு திரும்பி சென்று சுமடுவதற்காக தேவனை துணிக்க விரும்புகிறேன். நீர் அப்படி விரும்பவில்லையா? நான் என்ன பொருட்படுத்துகிறேன் என்று புரிகிறதா? நாம் ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள தேவனே, இப்போது பிரசன்னமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய அருளின் பிள்ளைகள் இந்த பிள்ளையின் மூல விசுவாசத்தை அனுபவித்து மகிழும்படியாக அவருடைய சுகமடைத்திற்காக அவர் இப்பொழுது அளிக்கிற தேவனுடைய அப்பத்தை உயர்வானாக. அவன் சென்று சுகமடைவானாக. இயேசுவின் நாமத்திலே ஆமென். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, உம்முடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இது ஒரு அற்புதமான நேரமா? ஜனங்கள் மீது ஒரு ஒன்றை காணப்படுகிறது. அல்லது என்பது போல அந்த விதமாக ஒரு சத்தத்தை எழுப்புகிறது. பாருங்கள், பிள்ளைகளுடைய அப்பம் புரிகிறதா? அது உங்களுக்காக, அது எனக்காக, அது உங்களுக்காக. எப்பொழுது இந்த நேரத்தில் நன்றியுள்ளவராக இருக்கிறேன். நான் அறிந்தவரை நான் நலமுடன் இருக்கிறேன். ஆனால் அது எனக்காகவும் சுகவீனமாக இராத உங்களுக்கும் கூட அது நம் இருதயங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறது. அவர் என்ன செய்வதாக கூறினார்? காலமாகவே இருக்கிறது. மனுஷகுமாரன் வருகையிலும் வெளிப்படுத்தப்படுவார். புரிகிறதா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது.
உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அவன் ஜனங்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடம் திருப்புவான். புரிகிறதா? நீதிமான்களுடைய சாம்பலை வைத்து நடப்பார்கள். பூமியாக சொல்லிவிடுவோம். பாருங்கள், அதுவும் அங்கே விழப்போவதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே போய் கைகொண்டு கொண்டே கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நன்றி என கூறி இதை விசுவாசியுங்கள். சரி, இப்பொழுது விசுவாசமாயிருங்கள், சந்தேகப்படாதீர்கள். பெண்மணியே வாருங்கள். உங்களுடைய குறைகளோடு விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு அநேக குறைகள் இருக்கின்றன. உங்களுக்கு கூட தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, கை கூர்ந்து கொண்டே செல்லுங்கள். அது அவரே உங்களை எந்த குணமாக செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வா மகனே, தேவன் இந்த குழந்தையின் நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தி அதை சுகப்படுத்தப் போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி, வா நண்பனே, நான் உன்னுடைய கரத்தை கொள்கட்டும். அன்புள்ள தேவனே, அந்த பொல்லாத காரியத்தை இந்த சிறு பையனிடமிருந்து எடுத்துக்கொள்ளும். அவன் இயல்பாக ஜீவிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? அவன் சுகமடைவான், சந்தேகமே கொள்ளாது. மிக எளிமையான வாலிபத்திலேயே இருதய கோளாறுடன் இருப்பவரே, தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? போய் என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். தேவன் வைத்திய கோளாறை குணப்படுத்தி உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? போய் உமக்கு நன்றி கர்த்தாவே என்று கூறி கலிகூர்ந்து கொண்டே செல்லுங்கள். அவர் இன்னமும் தேவனாகவே இருக்கிறார். அவர் அவ்வாறு இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் விசுவாசிப்பது. கடைசி நாட்களிலே மனுஷகுமாரனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு காரியம் சம்பவித்தது. அது எங்கு நடந்தது என்று கண்டறிய முயற்சிக்கிறேன். என்னால் முடியவில்லை. யாரோ ஒரு விசுவாசத்தை உடையவராயிருந்தபடியால் ஏதோ காரியம் செய்யவில்லை என்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது என்னால் முடியும் போது நான் அவர்களை கண்டறிவேன். நீங்கள் அதோ மீண்டும் வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி உள்ளீர்கள். தேவனான கோளாறை குணப்படுத்த முடியும் என்றும் உங்களை சுகப்படுத்த முடியும் என்றும் உங்கள் மகளையும் அங்கே குணப்படுத்த முடியும் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? திருமதி, நீங்கள் அந்த தேவனை விசுவாசிக்கிறீர்கள். நான் உங்களை அறியேன், ஆனால் நீங்கள் தான் அவராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கோளாறு இருக்கிறது. உங்களுடைய சிறிய மகளுக்கு ஒரு கோளாறு இருக்கிறது. அவள் சுகமடைய போகிறாள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாசம் உங்களை சுத்தப்படுத்துகிறது. உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். அங்கே பின்னால் ஞானஸ்தான தொட்டியத்தை அங்கே வைத்து கோளாரோடு உங்களை இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் மாணவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைப்போம். பாருங்கள், அந்த நேரத்தை குறித்து சிந்தியுங்கள். கடைசி நாட்களில் அவர் இதை செய்தார். நான் இந்த கைக்குட்டைகளின் மீது கைகளை வைக்கிறேன். அன்புள்ள தேவனே, எங்களுடைய சரீரங்கள் சுகப்படுவதற்கு இந்த உருவாங்களை நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினூடாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்போது என்னுடைய கரங்கள் ஒருவர் மற்றொரு மேல் இருப்பார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறீர்கள். இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதாகவும் இந்த காரியங்களை செய்வதாகவும் அதே பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் அவருடைய ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். அவர் உங்களுடைய ஒரு பாகமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் அது நீங்கள் தான். அவர்கள் வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், சுத்தமாவார்கள். இப்போது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காதீர்கள். யார் மீது உங்கள் கைகளை வைக்கிறீர்களோ அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இப்போது நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. இக்கட்டடத்தில் பலவீனமான ஒருவரும் இல்லாதிருப்பார்களாக. நாம் எதுவுமே காத்திருக்க வேண்டும். சகோதரி, நாம் பேசியிருக்கிற அதே காரியம் பரிசுத்த ஆவி. தேவன் இங்கே இருக்கிறார். அன்புள்ள நாங்களுடைய பிரசுரத்தை அடையாளம் மறித்து போயிருந்த விசுவாசம் தந்தீர். அன்புள்ள நாங்கள் ஒவ்வொருவரிடமும் செல்ல முடியாதபடி அதிகமாக
one another. நேரமோ கடந்து They're கொண்டிருக்கிறது. believers. We're ஆனால் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கைகளை வைத்திருக்கின்றனர். அவர்கள் விசுவாசம் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து மாறாதவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். சாத்தானே நீ தோற்கடிக்கப்பட்டு விட்டார். Jesus Christ defeated you. Amen. Thank you, Jesus. இந்த கடைசி நாளில் செய்தியை உருவாக்கப்படுத்துகிறார். Come out of this people. Lead them in the name of Jesus Christ. In my name they shall cast out devils. And you are cast out in the name of Jesus Christ. Leave this நாமத்தினாலே இந்த சபையாரை விட்டு போ. ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமளித்தலை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் எழுந்து நில்லுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு துதி என்னுடைய சுகமளித்தலை நான் இப்போது ஏற்றுக்கொள்கிறேன். மாறாதவராக இருக்கிறேன். இப்போது நான் உங்களை விசுவாசிக்கிறேன். என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். ஆமென். I will praise him. I will praise him. Praise the Lamb for sinners slain. Give him glory of evil, for his blood has washed away each stain. Don't you love him? நேசிக்கவில்லையா? Let's pray. அப்படியானால் நாம அவருக்கு இப்போது இந்த சகோதரன் இங்கே நம்மை கலைந்து செல்லும்படி அனுப்பி வைத்த வருகையில் ஒவ்வொருவரும் உங்கள் கரங்களை உயர்த்தி அவருக்கு துதி செலுத்துங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அநேக குறிப்புக்காக ஜெபத்தை கேட்டோம். ஒரு சில பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு சிறு பையனுக்காக அங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டார். சிறுபன் ரட்சிப்புக்காக அநேகர் வயிற்று கோளாறுக்காக ஜெபித்தார். இன்றைக்கு ஒருவேளை இங்க இப்படி அப்படியே நிலையில வந்திருப்பீர்கள் என்றால் விசுவாசம் போங்க. நிச்சயமா தேவன் சோம் கொடுத்து ஜெபத்தை பதில் கொடுத்தவராக இருக்கிறார். கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். அவர் ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுத்த தேவன் நம்ம நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சுகமான என்று சொல்லி தேவனை துதியை ஆசிரியர் பெற்றுவான் சொல்லி தேவனை விசுவாசி. நான் சுகமானே, நான் சுகமானே,
சுகம் பெற்றோடு விசுவாசி. தேவன் ஜெபத்தை கேட்டார். சாரி பார்த்து விதவை நடத்துற தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருப்போம், விசுவாசமாய் இருப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு நடு செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடி துதிக்க ஆராதிக்க உங்களுடைய வார்த்தை கேட்க கிருபை செய்துக. நன்றி. உண்மையாகவே கர்த்தாவே, ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆகாரத்தை கொடுத்து ஆவிக்குரிய ஆகாரத்தை போஷிக்கிறேன் தேவன். இது ஆண்டவரே, நாங்கள் தீர்க்கதரிசி சத்தத்தை கேட்டோம். ஆண்டவரே, அவரை நடத்தின தேவன், எலியாவின் தேவன், எங்கள் தேவன். ஆண்டவரே, எங்களையும் நடத்த வல்லவராக ஆண்டவரே, வார்த்தைகள் வந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, யார் வெறுமையாக போக வேண்டாம், விடுதலோடு போக, சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தை கடந்து செல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவே மஸ்தோனமே மால்திக்கத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஏனோ ஸ்லேவிக்க தனிவில் மேடாக ஜெபிப்பிள்ளைகள் ஆசீர்வதியும். யாய்க்க திலகஸ்ட ஆசீர்வதிக்கிறார். ஸ்டீமன் ஆசீர்வதியும். பிள்ளைகளோட கிருபை இருக்கட்டும், நகமஸ்டரோட கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, எபினேசரோட கிறிஸ்டினாவோடும், செல்வத்தோடு கத்தா மீரியாவோடும், தேவன்போடு தாரியோடும் கிருபை இருக்கட்டும். கத்தா ஜெயசோடும் கிருபை இருக்கட்டும். பிள்ளைகளை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறாங்க. சங்கீதோட தங்கராஜோட நீ மஞ்சளோட கிருபை இருக்கட்டும், வழி நடத்தும். மோசஸ் பீர்த்தி அபிகளோட கிருபை இருக்கட்டும். கத்தா டேனியோட ரூத்தோட ரெபேக்காவோட கிருபை இருக்கட்டும். ஐயா ஆண்டவரே, நமக்கு நன்றி 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 ராஜா. இமானுவேலோட கத்தா கிருபை இருக்கட்டும். பிரிஸ்கிலாவோட கத்தா எமியோட கிருபை இருக்கட்டும். தேவசபத்தோட கத்தா கனிஷ்டோட ஜோயல் பெலிரோட கிருபை இருப்பதாக. ஆரோன் பிளஸ் யானோட கிருபை இருக்கட்டும். கத்தா அவங்களை ஆசீர்வதியும் ராஜா. ராபர்ட்டோட கிருபை இருக்கட்டும். அவள் மனை பிள்ளைகளோட கிருபை இருக்கட்டும். கத்தாவை அவள் தாயங்களோட சரிய சூதுகளை தருகிறாங்க. ஆண்டவரே, மகாவோட கிருபை இருக்கட்டும். நந்தகுமாரோட கிருபை இருக்கட்டும். சாலமோட மனோட கிருபை ஆசீர்வதி. விஜயபெருந்த கீதாவை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர சூதுகளை தாரும். மீகா குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கத்தா மெர்சி எப்சி ஆசீர்வதி. பிள்ளைகளோட கிருபட்டும். சந்தியா ஆசீர்வதி. ஜோசோ ஆசீர்வதிப்பீராக. சந்திர சபை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கிருபை இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, நமக்கு நன்றி 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 ராஜா. ராதாசரோட கிருபை இருக்கட்டும். கத்தாவை ஆண்டவரே, நமக்கு நன்றி நன்றி ராஜா. தியாய் கத்தாவை சோத்ரம். கடந்து இருக்கிறதான மோசஸ் மணிகளை ஜெபிக்கிறோம். அவர் நல்ல சரீர சுகத்தை பலத்தை தாரும். கிருபையாக நடத்துவீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தாவை. இயேசுவே, நமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நமக்கு நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நமக்கு தியானிக்கத்து ரூத்தும் ரெபேக்காவையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, அடியேன் மனைவியோட கிருபை இருக்கட்டும். கர்த்தாவே, எங்களை நடத்துவீர், ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நமக்கு நன்றி நன்றி. ஜெபிக்க மக்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். சாயங்காலம் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்பட்டு வருகிற அடுத்த வாரத்தில் நடக்கிற இந்த 2 நாள் மீட்டிங் ஆசீர்வதிப்பீராக. எல்லாத்தையும் சந்திப்பீராக. எல்லாரும் பங்கு பெறக்கூடிய கிருபை செய்வீராக. ஆண்டவரே, விஜய் குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மணிமேல குடும்பத்துக்கு ஜெபிக்கிறையா. அவங்களை விடுவித்து கிருபையாய் காக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாமக்கு நன்றி. வந்த பிறகு எல்லாரையும் ஆசீர்வத்தை அனுப்பும். சுகத்தோடு வீடு சேர கிருபை செய்வீராக. ஒவ்வொரு 10,000 தூதரோடு காவல் புரிவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை தொடர்ந்து நடத்தும். ஆசீர்வதி. யாருக்கா ஜெபிக்க மாத்திரம் நினைவு கூர்ந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். வேலைப்படுத்தும் விடுவியும் காத்திரன். எல்லா துதி கனமகிமும் செலுத்துகிறேன். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.